உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். ப்ராமிஸ். நிறைஞ்ச பௌர்ணமி. இந்த பிரபஞ்சத்தோட அனைத்து துஷ்ட சக்திகளும் ஒன்று சேர்ந்து இருக்கும் நேரம். என்னோட அகோர மந்திரங்களால இன்னைக்கு உன்னை கட்டுப்படுத்தி உன் சக்திகளை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை ஜடமாக்க போறேன். யாரு யாருது? யாருன்னு கேக்குறேன்ல. யாருங்க அது? ஏய், யாரியா நீ? எதுக்கே வீட்டுக்குள்ள வந்தா? வெளியே போயா. தள்ளி போ. ஏய், யாரியா நீ? ஏய், நில்லு, நில்லியா. யோ, சொல்லிக்கிட்டே இருக்கேன், நில்லியா. அவ எங்க இருக்கான்னு காட்டு. அவ எங்க இருக்கான்னு வழிகாட்டு. அவ எங்க இருக்கான்னு காட்டு. நீ இங்கதான் இருக்கியா? பார்த்துட்டேன், உன்னை பார்த்துட்டேன். உன் சக்தியை எனக்குள்ள வாங்கி உன்னை வெறும் ஜடமாக்க போறேன்.
கோரா, உன் சக்தியை அபகரிக்க வந்திருக்கிற கோரா. இன்னையோட நீ உன் சக்தியை இழந்து ஜடமாக போற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தேடி வந்திருப்ப? என்கிட்டே உன் சித்து விளையாட்ட காட்டியா? இன்னைக்கு உன் மொத்த சக்தியை எடுக்க போறேன். என்கிட்டே வா. டேய், யாரா நீ? எப்படா உள்ள வந்த? யாரா நீ? யாரா நீ? எப்படி உள்ள வந்த? சொல்றா, யார் நீ? இங்க என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்த? என்னை விடு, நீ எனக்கு தேவையில்லை. அவதான் எனக்கு வேணும். மரியாதைய போயிரு. விடு. நீ எனக்கு தேவையில்லை. அவதான் எனக்கு வேணும். யாரா நீ? எதுக்கு வந்த? என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னாச்சு? தெரியலையேம்மா. நீ போயிரு. நீ போயிரு. சொல்லு, யார் நீ? எதுக்கு வந்த? யாரா நீ உனக்கு? என்னாச்சு? சொல்லு, எதுக்கு வந்த? என்னடா உனக்கு? யார் இவன்? ஏய், எழு. யார் இந்த ஆளு? தெரியல மனோ. ஏய் செல்வி, போனை கொடுங்கம்மா. யாரும் என்ன தடுக்காதீங்க. விலகி போயிடுங்க. எனக்கு இவதான் வேணும். என்ன பகைச்சுக்கிட்டு உங்க உயிரை விட்டாதீங்க. இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க. ஏய், என்ன மீறி அவளை தொடரா பார்க்கலாம். சொன்னா கேட்க மாட்டேன்ல. பாட்டி. எழு, ஒரு நிமிஷம் இரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் திருந்துவாங்க. ஏய், எங்க போனா?
நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்காக ஒரு நாள் அவளோட சேர்த்து உங்களையும் பழி தீர்ப்பேன். டேய் நில்ல. டேய் நில்றா. ஏய் வேண்டாம்ப்பா. ஏய் நில்ல. சார் தப்பிச்சிட்டான். யார் சுடுற அவன்? எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கான்? தெரியல சார். என்னது தெரியலையா? உன்னை தேடி வீட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கான். தெரியலன்னு சொல்ற? என்ன ஏதாவது மறைக்க பாக்குறியா? மனோ, அவனை பார்க்கும்போது தெரியல, ஒரு மந்திரவாதி மாதிரி இருந்தான். அவனுக்கும் சுடருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, வேற ஏதாவது இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப ஃப்ரீயா விடு. ஐயா ஐயா, சொல்லுங்க ராமையா. என்ன ஒருத்தன் அடிச்சு போட்டு உள்ள வந்தாயா? அவன் எங்கேயா ஓடிட்டானா? ஆமா ராமையா, போலீஸ்க்கு கால் பண்றோன்னு சொன்னதும் அவன் பயந்து போய் ஓடிட்டான். ஐயா, அவனை பார்த்தா ஏதோ சூனியம் வைக்கிற மந்திரவாதி மாதிரி இருந்தாயா? நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கானா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன்யா. ஐயா, எதுக்கும் நாம ஒரு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்கய்யா. ஆமா. ஓகே ராமையா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். காலையில நம்ம ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரலாம். ஓகே? சரிங்கய்யா. சரி, இப்ப எல்லாரும் போய் படுங்க. காலையில பேசிக்கலாம். ஓகே? டாடி எங்களுக்கு பயமா இருக்கு. ஆமா டாடி. ஆமா டாடி, எனக்கும் பயமா இருக்கு. எனக்கு தூக்கமே வரல. நீங்களும் எங்க கூடயே படுத்துக்கோங்க டாடி. சரி, நான் உங்க கூடவே இங்கே படுத்துக்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம். சரியா? டாடியை நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. ஓகேவா? ஓகே டாடி. அம்மா, நீங்க சுடரை கூட்டிட்டு போய் உங்க ரூம்ல படுக்க வச்சுக்கோங்க. சரியாம்மா? சரிப்பா. வா சுடர். வாங்க வாங்க வாங்க. எனக்கு இவதான் வேணும். என்ன பகைச்சுக்கிட்டு உங்க உயிரை விட்டாதீங்க. இந்த சுடரை புரிஞ்சுக்கவே முடியலையே. இவ்வளவு நாள் ரொம்ப சாதுவா இருந்தவ நேத்து என்னடானா சாத்தா மாதிரி என்ன புடிச்சு அப்படியே தூக்கி நிறுத்துறா. நைட் என்னடானா அவளை தேடி ஒரு மந்திரவாதி வீட்டுக்கு வந்திருக்கான். ஒருவேளை அவளுக்கு நிஜமாவே ஏதாவது சூப்பர் பவர் இருக்குமோ? மேடம் காஃபி. நீ எதுக்கு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வர? எனக்கு ஒண்ணு வேணாம், எடுத்துட்டு போ. மேடம் ஏன் இப்படி பதறீங்க? நான் உங்களுக்கு காஃபி தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதோ விஷத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி பதறீங்க. ஏய், நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, நீ எடுத்துட்டு போ. மேடம் உங்களுக்காக இவ்ளோ தூரம் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் வேண்டாங்கிறீங்க? எடுத்துக்கோங்க மேடம். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? மேடம் இப்ப எடுத்துக்க போறீங்களா இல்லையா? சரி சரி, எடுத்துக்கிறேன். என்ன மேடம் கையெல்லாம் இப்படி நடக்குது? என் மேல அவ்வளோ பயமா என்ன? உங்ககிட்ட கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு ஒரே ஒரு சேலஞ்ச் தான் பண்ணிருக்கேன். அதுக்கே இப்படி பயந்தா எப்படி? என்னது பயமா? அதுவும் ஒன்னு பார்த்தா? நோ சான்ஸ். சும்மா சமாளிக்காதீங்க மேடம். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு பயத்துல இருக்கீங்கன்னு. என்ன பார்த்தெல்லாம் நீங்க இவ்ளோ பயப்பட தேவையில்ல. நான் ஒரு சாதாரண பொண்ணுதான். ஏய், நீ என்ன பேயா பூதமா? நான் உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. அப்படி இல்ல மேடம், உங்க முகத்தை பார்த்தாலே பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஏய், இப்ப எதுக்கு கிட்ட வர? எதுவா இருந்தாலும் தள்ளி நின்னு பேசு. பாத்தீங்களா,
நான் கிட்ட வந்தாலே பயப்படுறீங்க. அம்மா போலீஸ் வந்திருக்காங்கம்மா வீட்டுக்கு. எழுந்தையா உங்களை கீழே வர சொன்னாரு. மேடம், உங்களை விசாரிக்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணீங்க? ஏய் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னது? ஒண்ணும் இல்ல. சுடர் நீயும் வா. வரேன். போ. சொல்லுமா, அங்க என்ன நடந்தது? ம் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு அபி. சார் கேக்குறாங்கல்ல, என்கிட்ட என்ன சொன்னீங்க அதை தயங்காம சார் கிட்ட சொல்லு. சொல்லுமா, அங்க என்ன நடந்துச்சு? சொல்லுமா. நேத்து சுடர் கூட நான், அஞ்சலி, காவ்யா, கவின் எல்லாரும் ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போயிருந்தோம். நாங்க பென்சில், பென், நோட் புக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவை கொண்டா அதே கிளரை நான் பார்த்தேன். அது எப்படி அவன் தான் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? ஏற்கனவே ஒரு தடவை அந்த கிளரோட போட்டோவை டாடி கிட்ட காட்டும்போது நானும் அந்த போட்டோவை பார்த்திருக்கேன் சார். சரி, நீ போட்டோல பார்த்தவன தான் நேர்ல பார்த்தன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அவனோட ஃபேஸ் என் மைண்ட்ல நல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால தான் நான் அவனை எங்க பார்த்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். சரி, அவனை பார்த்த உடனே நீ என்ன பண்ண? முதல்ல பார்த்தப்போ ஷாக்கா தான் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் என் அம்மாவை கொலை பண்ண கில்லர் அவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி கோபத்தோட அவனை ஃபாலோ பண்ணேன். என் கையில இருந்த பென்சிலால கரெக்டா அவன் கார்ல ஏறும்போது ஓங்கி குத்திட்டேன். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. பதிலுக்கு அவன் என்ன ஓங்கி அரைஞ்சிட்டான். நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சுடர் தான் அந்த கில்லரையும் ரவுடியையும் அடிச்சு துரத்தி விட்ட விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னது? நான் அவங்கள அடிச்சு துரத்துனா? என்ன சொல்ற இவ? சார், இவங்க தான் சுடர். என் குழந்தைங்களோட கேர்டேக்கரா இருக்காங்க. அந்த கில்லரையும் ரவுடிங்களையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டு அபிய சுடர் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க சார். என்ன டாக்டர் சாரும் அதே சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. இப்படி வந்து உட்காருங்கம்மா. பயப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். தயங்காம வந்து உட்காருங்க. சுடர் வா, வந்து உட்காரு வா. வா உட்கார். உட்காருமா. உன்னோட முழு பேரு சுடர் தானம்மா? சுடர்விழி சார். ஓகே, நீங்க தான் கில்லர் கிட்ட இருந்து அபியை காப்பாத்துனதா? நானா? ஆமா, நீங்க தானே காப்பாத்துனீங்க. எனக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்கிறவங்க அப்படிதான் சொல்றாங்க. இப்ப ஆமான்னு சொல்லணுமா இல்ல இல்லன்னு சொல்லணுமா? என்னம்மா யோசிக்கிற? நீ தானே காப்பாத்துன. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆமா, நான் தான் காப்பாத்தினேன். அந்த அக்யூஸ்டோட வெஹிக்கல் நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களா? அது ஏன் கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ தானம்மா காப்பாத்துன, அப்ப உனக்கு தானே தெரிஞ்சிருக்கும். ஆமால. ஆமாவா இல்லையா? இல்ல சார், நான் எந்த நம்பரையும் நோட் பண்ணல சார். ஓகே, சப்போஸ் அந்த வெஹிக்கலை ரோட்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார், இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். ஃபர்தரா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ உடனே நான் எடுக்கிறேன். ஓகே சார். அப்புறம் சார், இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். நேத்து ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். யாரோ ஒருத்தன் ராமையாவை அடிச்சு போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் சார். நேரா குழந்தைங்களோட ரூம்க்கு போய் சுடரை தான் அட்டாக் பண்ண பார்த்தான். என்னையா? ஆமா சுடர், உன்னதானே அவன் அட்டாக் பண்ணா. அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற?
அவன் வந்துட்டு போன அதிர்ச்சியில எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? சார், சுடருக்கு இன்னும் அந்த அதிர்ச்சி போகலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா. ஆக்சுவலா சார், இங்க வந்தவன் யாரு, எதுக்காக அவன் தன்னை அட்டாக் பண்ண பார்த்தான்னு சுடருக்கே தெரியல. ஐயோ சார், அவன் பார்க்கிறதுக்கு ரொம்ப கொடூரமா இருந்தான் சார். சார், அவன் ஒரு மந்திரவாதி மாதிரி இருந்தான். அவன் எதுக்காக சுடரை அட்டாக் பண்ண வந்தான்னு தெரியல. நீங்க எல்லாருக்கும் ஒரே மர்மமா இருக்கு சார். அந்த ஆளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியாமா? எனக்கு இங்க வந்தது யாருன்னே தெரியல சார். அதாம்மா சாரும் சொல்றாரு. இல்ல சார், இது அந்த தெரியல இல்ல. இதோ பாருமா, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு எனக்கு புரியுது. நான் பார்த்துக்கிறேன், விடு. என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். சார், எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் கிளம்புறேன் சார். ஷோர் சார். ம். ஓகே, வரேன். தேங்க்யூ சார். அபி, இனிமே ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரியா? தைரியமா இருக்கணும். ஓகே, அதான் சார் கிட்ட சொல்லியாச்சுல, ம். தைரியமா இருக்கணும். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அப்படியே நான் காப்பாத்துனுங்கிறாங்க. என்ன அட்டாக் பண்ண நேத்து மந்திரவாதி வந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. ச்சே.